மக்களே, நான் தான் உங்களோட பிளான்ஸ் பேசுறேன். நான் நல்லா இருந்தாதான் உங்களுக்கு சத்தான சாப்பாடு கிடைக்கும். என்கிட்ட இருந்து நல்ல விளைச்சல் இருக்கிறதுக்கு என்னை நீங்க எப்படிலாம் பாத்துக்கணும்னு இப்ப நான் சொல்ல போறேன். என்னோட இலைகள் வாடி போன மாதிரி இருந்துச்சுன்னா தொட்டியோட உள்ள இருக்கக்கூடிய அடைப்பை எடுத்து விடுங்க. அப்போ வேர் அழுகி போகாம இருக்கும். என்னோட இலைகளும் பழையபடி புத்துணர்ச்சியோட இருக்கும். அதிகமா காத்தடிச்சாலோ மழை வந்தாலோ என்னோட கிளைகள் உடைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. அப்ப என்னோட கிளைகள் எல்லாம் ஒன்னா இணைச்சி ஒட்டு குச்சி வச்சு அந்த கிளைகளை இணைச்சி கயிறால கட்டி விடுங்க. இப்போ அதிகமா காத்தடிச்சாலோ மழை வந்தாலும் நான் ரொம்ப பாதுகாப்பா இருப்பேன். தொட்டியோட சைஸுக்கும் மண்ணுக்கும் தகுந்த மாதிரி தண்ணி ஊத்துங்க. அதிகமா தண்ணி ஊத்தி திணறடிக்காதீங்க. ரொம்ப கம்மியா தண்ணி ஊத்தி காயமும் விடாதீங்க. என்னோட தொட்டில இருக்க மண்ணு ரொம்ப இறுகி போயிருந்துச்சுன்னா அதை மேலாக கிளறி விடுங்க. அப்பதான் என்னால ஆக்சிஜனை எடுத்துக்க முடியும். அதிக வெயில் காலங்கள்ல காய்ந்த இலை சருகுகளை என்னோட தொட்டியோட மேல் பகுதியில போட்டுக்கிட்டீங்கன்னா நான் ஈரப்பதம் குறையாம புத்துணர்ச்சியோட இருப்பேன். வாரத்துல ஒரு நாள் ஏதாவது ஒரு இயற்கை உரம் மண்ணுக்கு கொடுங்க. வாரத்துல ஒரு நாள் இயற்கை பூச்சிக்கொல்லி கரைசலை என் மேல ஸ்ப்ரே பண்ணி விடுங்க.